ரிசர்வ் வங்கி வந்து 6/12/2024 உத்தரவு போட்டு அனுப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவுல விவசாயிகிட்ட ஜாமீன்தார் கேட்கக்கூடாது, விவசாயிகிட்ட மார்ஜினல் மணி கேட்கக்கூடாது, 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கலாம், பிஓஓ கொடுக்குற சட்டி வச்சு கொடுக்கலாங்கிறாங்க. ஆனா வங்கிகளுக்கு போனா, சொசைட்டிக்கு போனா போய் ஓனர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டுவான், போய் அங்க கையெழுத்து வாங்கிட்டுவான், பிஓஓ சர்டிஃபிகேட் செல்லாதுங்கிறான். இப்போ ரிசர்வ் வங்கி கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதே போல ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரு லெட்ரு. விவசாயிகளுக்கு கடன் இருந்தால் கூட வங்கியில விவசாயிகளுடைய 100 நாள் பணத்தை பிடிக்க கூடாது. இந்த மோடி மாசம் 500 ரூபாய் தர்றாரு, 4 மாசத்துக்கு 2000 ரூபாய் தர்றாரு. அந்த பணத்தையும் வருஷத்துக்கு 6000 தர்றாரு, அதையும் பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பிடிச்சுக்கிறாங்க. அது சம்பந்தமா நாங்க லீட் பேங்க் மேனேஜரு இங்க நம்ம மாவட்டத்துக்கு ரீஜனல் ஆபீஸ் தான் கிட்ட வந்து 6 மாசமா சொல்லி பார்க்கிறோம், ஏன்னே கேட்கல, கண்டிக்கவே இல்லை. அதே போல ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு கூப்பிடுறாங்க விவசாயிய. போய் 5 லட்ச ரூபா கடன் வேணா 4 லட்சம் கட்டு, 3 லட்சம் கட்டு, உன் பத்திரத்தை கொடுக்குறேங்கிறாங்க. பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் செட்டில்டு, ஃபுல்லி செட்டில்டு, இனிமேல் பாக்கி இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு பத்திரத்தை கேட்டால் பத்திரத்தை தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற பேங்க்ல போய் கடன் வாங்க போனா சிபில் இருக்குங்கிறான். நாங்க என்ன பண்றது? விவசாயி வந்து சொல்லி தான் பார்க்குறோம், சொல்லி கேட்கலைங்க. அதான் இன்னைக்கு வந்து விவசாயெல்லாம் இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? எங்களுக்கு நியாயம் வேண்டும். ரிசர்வ் பேங்க் உத்தரவை மதிக்காத அந்த பச்சை பெருமாள் பட்டி, புலிவலம், இந்த ஐஓபி மேனேஜர்லாம் கைது பண்ணும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணும், இல்லை நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம், இதை விட்டு போக மாட்டோம். எங்களை போலீஸ் மிரட்டுச்சுன்னா இனிமேல் சட்டம் இல்லாமல் இருக்கும், அவுத்து போட்டு நிர்வாணமாக நிற்க போகிறோம். இந்த பெண்கள்லாம் நிர்வாணமாக நிற்கிறது ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையை உண்டாக்காதீர்கள். விவசாயிகளை 1 வருஷமா வஞ்சிக்கின்ற, விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வங்கியாளர்களை கைது செய்யுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்களோட கோரிக்கை.